ஹலோ ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சூரியனார் லைட்டாக தான் வந்தார். டைம் ஆக ஆக அப்படியே கடற்கரைன்னு வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வாசலில் இருக்க 2 பெரிய மரத்தவங்களுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. நேற்று அமாவாசைன்றதுனால நம்ம கோலம் போடல இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி கோலம் போட்டாச்சு. அப்படியே சாப்பாடும் ஊற வச்சு வந்துட்டேன். அப்புறமேட்டு அவர் வேலைக்கு போகணுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவருக்கும் காஃபி போட்டு விட்டுட்டு நேராக பால்கனிக்கு வந்து சின்ன சின்ன குட்டி மரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தண்ணி ஊற்ற வந்துட்டேன். அப்படியே வந்துட்டு அன்னைக்கு வந்து பூ போடலான்னு சொல்லிட்டு பூலாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கும் அப்படியே அன்னை சாமிக்கும் போட்டுட்டேன். அப்படியே சாப்பாடு வந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒலை வச்சுட்டேன். அதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. சரி, அப்புறமேட்டு காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே முட்டை ஆம்லேட் செய்யலாம்னு சொல்லிட்டு முட்டை ஆம்லேட் நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பீட் பண்ணி ஆம்லேட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே அதுக்குள்ளே கரெக்டாக வறுத்து வந்துச்சு. அப்படியே இன்னொரு தவாவில் என்ன பண்ணிவிட்டேன், தோசை சுடலான்னு சொல்லிட்டு தோசையை சுட ஆரம்பிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காரக்குழம்பு அப்படியே கடகடன்னு ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் சாப்பாடு: சுட சுட சாதம், காரக்குழம்பு, முட்டை ஆம்லேட்டு, அப்புறமேட்டு மாம்பழம், அப்புறமேட்டு வந்துட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணேன். அப்புறமேட்டு தோசைக்கு சட்னி பண்ணேன். அவ்வளோதான் மக்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்.